Hi viewers, welcome to Tamil 360 TV. குளிர்காலத்தில் தலைமுடி அதிகமாக கொட்டுறதுக்கு என்ன காரணம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குளிர்காலத்தில் நம்ம சருமத்தை போலவே ஸ்கேல்ப்பும் ட்ரை ஆயிரும். இதனால நம்ம தலைமுடி சொரசொரப்பாகி ஈஸியாக உடைய ஆரம்பிக்கும். தலைமுடி வறண்டுச்சுனாவே பொடுகோட தொல்லை அதிகமாயிரும். இது முடியோட ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். வீட்டுக்குள்ளே வெதுவெதுனும் வெளியில் குளிராகவும் இருக்கனால தலைமுடி அதிகமாக டேமேஜ் ஆகும். இதனால முடி உதிரும், தலை முடி வெடிக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், ஹேர் கலரிங், கர்லிங் இதெல்லாம் செஞ்சு மேலும் நம்ம தலைமுடியை அதிகமான பிரச்சனைக்கு உள்ளாக்கிடுறோம். நல்ல டைட்டான ஸ்கார்ப்போ இல்லை கேப்போ போட்டுக்கிட்டோன்னா நம்ம தலைமுடி குளிர்காலத்தில் இருந்து பாதுகாத்துக்கலான்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கேப்போ இல்லை ஸ்கார்ப்போ தலைமுடிக்கு யூஸ் பண்ணோன்னா தலைமுடி வேரோட வந்துடும். அதனால் இதில் இருந்து நம்ம தலைமுடியை பாதுகாக்க என்னென்ன வழின்னு தான் பார்க்க போகிறோம். தினமும் தலைமுடிக்கு ஈரப்பதம் தேவை. அதனால ஸ்பெஷலாக ஆலிவ் ஆயில் இல்லை பாதாம் ஆயில் ஸ்கேல்பில் படுற மாதிரி மசாஜ் பண்ணோன்னா முடிக்கு தேவையான விட்டமினும் ஃபேட்டி ஆசிட்ஸும் கிடைக்கும். ஆலிவ் ஆயிலும் பாதாம் ஆயிலும் தான் யூஸ் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. ரெகுலராக நீங்கள் எந்த ஆயிலை தலைமுடிக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதையே ஃபாலோ பண்ணலாம். குளிர்காலத்தில் அடிக்கடி தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கிறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க SLES அதாவது சோடியம் லாரட் சல்ஃபேட் இதை ஷாம்பில் நுர வரதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால தலைமுடிக்கு வறட்சியை உண்டு பண்ணிடும். SLES சேர்க்காத ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஹோம்மேட் ஷாம்புக்கு மாறிடுங்க. ஸ்கார்ப்பை தலைமுடிக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்கேல்போட ரத்த ஓட்டத்தை பாதிக்கிற அளவுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது. குளிர்காலத்தில் தலைமுடிக்கு எந்த ஸ்டைலிங் கருவிகளையும் பயன்படுத்த வேணாம். குளிர்காலத்தில் தலைமுடியை அடிக்கடி ட்ரிம் பண்ணலாம். இதனால ஸ்பிட் எண்ட்ஸ் அதாவது தலைமுடியோட நுனியில் வெடிக்கிறத தடுக்கலாம். குளிர்காலங்கிறனால ரொம்ப சூடான தண்ணியில் தலைமுடியை அலாச வேணாம். வார்ம் வாட்டராக இருந்தாவே போதும். தலைமுடியை ரொம்ப நேரம் ஈரமாக வச்சுருக்க வேணாம். அதனால குளிர்காத்துலேயும் உலர்த்த முடியாது. நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே உலர விடுங்க. தலைமுடி ஈரமாக இருக்கிறப்ப வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இயற்கையான முறையில் ஹேர் மாஸ்க் போட்டு தலைமுடியை ஆரோக்கியமாக பராமரிக்கலாம். உதாரணத்துக்கு தயிர், முட்டையோட வெள்ளைக்கரு இதெல்லாம் தலைமுடிக்கு தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணும். இரும்புச்சத்து, புரதச்சத்து, ஜிங்க், விட்டமின் C இதெல்லாம் இருக்க உணவாக எடுத்துக்கிட்டோன்னா தலைமுடியும் நல்லாயிருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். புரதச்சத்தும் இரும்புச்சத்தும் கீரைகளில் நிறையா இருக்குது. ஜிங்க் பார்த்திங்கன்னா நட்ஸில் வளமாக இருக்குது. விட்டமின் C சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் நிறையா இருக்குது. ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உடம்புக்கும் தலைமுடிக்கும் தேவையான உணவை சாப்பிட்டுட்டு தலைமுடியும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி குளிர்காலத்தில் உங்கள் முடியை பாதுகாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.